அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 805வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஹீலிங் கார்டன், அதாவது குணமளிக்கும் தோட்டம் என்பது ஆகும். தோட்டங்கள் பல வகைப்படும், பல்வேறு பெயர்களில் அவை அழைக்கப்படுகின்றன. ஃப்ளவர் கார்டன் எனப்படும் பூந்தோட்டம், வெஜிடபிள் கார்டன் எனப்படும் காய்கறி தோட்டம், கிச்சன் கார்டன், ஹெர்பல் கார்டன் மூலிகை தோட்டம் எனப்படுகிறது, பாலினேட்டர் தோட்டம், வைல்ட் லைஃப் கார்டன், கண்டெய்னர் கார்டன், ரூஃப் கார்டன், வெர்டிகல் கார்டன், இன்டோர் கார்டன், ஃபார்மல் கார்டன், ஜாப்பனீஸ் கார்டன், இங்கிலீஷ் கார்டன், மெடிட்டரேனியன் கார்டன், பெர்சியன் கார்டன், இஸ்லாமிக் கார்டன், ராக் கார்டன், வாட்டர் கார்டன், ரெயின் கார்டன், மொகல் கார்டன், சிமெட்ரிக் கார்டன் என பல வகைப்படுகின்றது தோட்டங்கள். தோட்டங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் அளிக்கின்றன. கவலையை மறக்கவும் தனிமையை விரும்புவோருக்கு நிம்மதி கிடைக்கவும் அவை உதவுகின்றன என்றால் மிகையாகாது. இன்றைய நிகழ்ச்சியில் குணமளிக்கும் தோட்டம் என்ற தலைப்பிலான தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் ஓய்வு பெற்ற தோட்டக்கலை துணை இயக்குனர் திரு அசோக் மேக்ரீன் அவர்கள். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை சார்ந்தவர். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு மேக்ரீன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மேக்ரீன் சார், பல வகை தோட்டங்கள் இருப்பதை நாம் துவக்க உரையிலே பார்த்தோம். உங்கள் பார்வையில் தோட்டங்கள் அப்படின்னா என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன? அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பற்றி, அதாவது இந்த ஹீலிங் கார்டன்ங்கிற கான்செப்டை பற்றி நீங்க லாஸ்ட் டைம் நம்ம பேசணும், ரொம்ப கேஷுவலா பேசின ஒரு காரியத்தை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க அதை பதிவு செய்யும்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்டன் அப்படின்னு சொல்லும்போது அது மனமகிழ்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையான காரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனுக்கு உணவு, உறைவிடம், பொருளாதாரம், அதுக்கு அடுத்தபடியாக அவன் நாடுவது அவனுடைய சுற்றுச்சூழல். இல்லைன்னு சொன்னா அமைதியான ஒரு இடம், அழகான சூழ்நிலையை விரும்புகிறது காரணம். ஒரு நாடு குறித்து நான் சொல்லும் பொழுது அடிக்கடி சொல்றேன், ஒரு நாட்டினுடைய எல்லா நிறைவுகளையும் பெற்றிருக்கிறேன்னு சொன்னா 3 காரியங்கள் அது தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அது உணவிலும் சத்துணவிலும் அது தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி, அவருடைய பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். அதுபோல 3வது காரியம் பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஒரு தன்னிறைவு, அது ஈஸ்தட்டிக் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். அதாவது சூழ்நிலை, சுற்றுச்சூழல் அந்த அமைவிடம் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அந்த நாடு வளர்ந்த நாடு, இல்லைன்னு சொன்னா மக்கள் நன்றாக வாழ்வதற்கான ஒரு அமைவிடமாக அதை கருதப்படும். அந்த வகையில தோட்டங்கள் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போன ஒரு காரியம். மனிதனுக்கும் செடி வகைகளுக்கும் தாவரங்களுக்கும் உள்ள ஒரு உழைப்பு என்பது மறக்க முடியாத உண்மை. மனிதனுடைய வாழ்க்கையில அது ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு காரியம். அடிக்கடி சொல்லுவேன், இந்த தோட்டங்கள் அமைப்பதை குறித்து நமக்கு ஒரு தெளிவான புரிந்துணர்தல் இல்லை என்று சொல்லுவேன். சொல்ல போனா இந்த மூலிகை இல்லை என்று சொன்னால் இந்த ஹீலிங் கார்டன், அதை குறித்து என்னுடைய மாணவ பருவத்திலே எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு எண்ணம் இருந்தது. இன்றும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பஸ்மர தாணி போல என்னுடைய மனதில் பதிந்த ஒரு அருமையான ஒரு தோட்டம் தான் இந்த ஹீலிங் தோட்டம். ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க, இந்த ஹீலிங் கார்டனுக்கும் மூலிகை தோட்டங்களும் வித்தியாசம். நீங்க முகவுரையில நிறைய சொன்னீங்க. இதெல்லாம் என்னன்னா டிசைன்ஸ், இல்லைன்னு சொன்னா அந்த ஒரு தோட்டம் அமைக்கும் பொழுது அதனுடைய டிசைன்ஸ் வச்சு அதை கிளாசிஃபை பண்ணுவாங்க. இப்போ முகல் கார்டன் நீங்க சொன்னீங்க, வாட்டர் கார்டன் சொன்னீங்க, அது ஜாப்பனீஸ் கார்டன் சொல்லுவோம், ராக் கார்டன், இந்த மாதிரி கார்டன்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டன், இல்லைன்னா அந்த அதனுடைய டிசைன்ஸை நம்ம பண்றது. மேஜரா 2 பிரிவு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கார்டன், இன்னொன்று இன்ஃபார்மல் கார்டன். இந்த 2 பிரிவு. இதெல்லாம் தோட்டத்தை அமைப்பதற்கான அந்த டிசைனை, அந்த வரைமுறையை பொறுத்து அது பிரிக்கப்படும். நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னா ஹீலிங் கார்டன். இது மனிதனுடைய மனமகிழ்ச்சி இல்லை, மனிதனுக்கு வருகிற உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வருகிற
பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எப்படி இந்த தோட்டக்கலை இல்லை என்று சொன்னால் இந்த கார்டன் நம்ம பயன்படுத்தலாங்கிற அடிப்படையில நான் இன்னைக்கு என்னுடைய கருத்தினை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஹீலிங் கார்டனுக்கு வேறையும் பேர் கொடுக்குறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா வெல்னஸ் கார்டன் சொல்லுவாங்க, ஆரோக்கிய தோட்டம். தெரபெட்டிக் கார்டன், சிகிச்சை அளிப்பதற்கான தோட்டம். ரெஸ்டோரேஷன் கார்டன், குணமாக்குகிற ஒரு கார்டன் இப்படி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதனுடைய அதர் நேம்ஸ் வச்சாலும் கூட என்ன பர்பஸுக்காக அந்த தோட்டம் அமைக்கப்படுகிறதுல ஒரு கிளாரிட்டியோடு நம்ம பண்ணும் பொழுது அதனுடைய பயன் வந்து அதிகமா இருக்கும். மற்ற கார்டன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பூந்தோட்டமா இருந்தாலும் சரி, எல்லா கார்டன்ஸ் பார்க்ஸ் எல்லாமே மனுஷனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு காரியம். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் அவங்களை கூட இறைவன் வந்து முதல்ல ஒரு தோட்டத்துக்குள்ள வச்சாங்க. அது ஏதேன் தோட்டங்கிற ஒரு இடத்துல வச்சாங்க. அந்த ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு புசிப்புக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல பழ வகைகளும் அவருடைய பார்வைக்கு நல்ல அழகு செடிகளையும் அங்க வச்சிருந்தாட்டு நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா இடங்களிலும் தோட்டத்தை நாடி இல்லைன்னா இந்த பார்க்ஸ் போறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத தேவைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா நான் இன்னைக்கு பதிவு செய்கிற இந்த பொருள் இல்லைன்னு சொன்னா ஹீலிங் கார்டன் என்பது மனிதனுடைய குறைகள், அதாவது மன அழுத்தங்கள் இல்லைன்னு சொன்னா மனநோய் இல்லைன்னா அந்த இதிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம மருந்துகளை விட இந்த கார்டன் தெரபி என்பது நல்ல தெரபெட்டிக் கார்டன் இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த ரெஸ்டோரேஷன் கார்டன் என்கிறது இன்னைக்கு ஒரு புதிய கான்செப்ட். நிறைய நாடுகள்ல அதை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்தியாவிலும் அது இருக்குது. ஆனால் அது ஒரு டிஃபைன்டா அது எங்க பண்ணணுங்கிறத ஒரு கிளாரிட்டியோடு பண்ணா நல்லா இருக்குங்கிற கருத்துல தான் இந்த டாபிக்கை நான் உங்களோடு சொன்னேன். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனுடைய கோட்பாடு என்ன எடுத்தீங்கன்னா 2 கோட்பாடு, ஏஆர்டி எஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஏஆர்டின்னு சொன்னா அட்டென்ஷன் ரெஸ்டோரேட்டிவ் தெரபி, கவன மீட்பு கோட்பாடு. 2வது எஸ்ஆர்டி ஸ்ட்ரெஸ் ரெஸ்டோரேஷன் தியரி, மன அழுத்த மீட்பு கோட்பாடு. இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு மனிதனுக்கு அதிகமா இருக்கிற பிரச்சனைகளுக்கு அது காரணம் அடிப்படையா இருக்கு. இந்த 2 கோட்பாடுகளின் அடிப்படையில அமைக்கிற இந்த தோட்டத்தை தான் நம்ம ஹீலிங் கார்டன், வெல்னஸ் கார்டன் இல்லைன்னா தெரபெட்டிக் கார்டன், ரெஸ்டோரேஷன் கார்டன் சொல்லி நம்ம அதை சொல்லணும். இதை எங்க அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா மாவட்டத்திலையும் அமைக்கலாம். குறிப்பா என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா மருத்துவ கல்லூரிகள், மருத்துவமனைகள் இவைகளில இந்த தோட்டத்தை அமைப்பது சால சிறந்தது. எனவே நான் இதை இந்த நாள்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் அரசாங்கத்திற்கும் இதை ஒரு ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். எல்லா மருத்துவ கல்லூரிகளும் கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டில் 77 கல்லூரிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதற்கட்டமா ஒரு 10 கல்லூரியிலாவது இந்த தோட்டத்தை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில இந்த நாளுடைய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கார்டனுடைய பவர் முதலாவது பாத்தீங்கன்னா கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து to provide a space of refuge and promote healing in patients and their families and staff. இதைத்தான் நான் முன்னெடுக்க விரும்புறேன். பாத்தீங்கன்னா இது வந்து தெரபி இல்லை என்று சொன்னால் இது வந்து மன அமைதிக்கான ஒரு இடம், நோயாளிகளை ட்ரீட் பண்ணக்கூடிய இடம் மட்டும் இல்லை, அந்த நோயாளிகளுடைய மொத்த குடும்பத்தையும் அதில் வைத்து நம்ம அதுக்கு அவர்களுடைய மன இறக்கத்தை எல்லாம் மாற்றுவதற்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கும் அது தேவையா இருக்குது. எனக்கு நிறைய மருத்துவர்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவங்களோட பேசும் பொழுது அவர்கள் ட்ரீட் பண்ணுகிற சில பேஷண்ட்ஸ் வந்து மரித்து போகும்பொழுது அவருடைய மனநிலைகள் எல்லாம் ரொம்ப பாதிப்பா என்று சொல்லுவாங்க. நைட்ல போறாங்க, சாப்பிட முடியல, தூங்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய மன இறுக்கங்களை எல்லாம் போக்குவதற்கு இந்த கார்டன் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வகையில இந்த கார்டனை வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இதை விரைவாக எல்லா மருத்துவ கல்லூரிகளிலும் இதை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஆவல் என்னுடைய மனதில் இருக்குது. அந்த அடிப்படையில தான் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நம்ம ஹீலிங் கார்டன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு உகந்த செடிகள் என்னென்ன நாம தேர்வு செய்யலாம், அல்லது எல்லா செடிகளுமே இந்த குணாதிசயங்கள் கொண்டது தானே? தேர்வு செய்யப்பட்ட செடிகளுக்கு இந்த இது மருத்துவ குணம் இருக்குதா? அது தொடர்பான தகவல்கள். 2 நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. மற்ற கார்டனுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன, இல்லைன்னா செடிகள் வகையில எதுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க.
அதுக்கு முன்னாடி அந்த ஃபீச்சர்ஸை பற்றி நான் சொல்லிட்டு அந்த செடிகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். மற்ற கார்டன்ல இருக்காத ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதில் இருக்கிறதா இருக்கலாம். எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மனுஷனுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய செடிக வகைகள் எனக்கு வந்து ஒன்றில் ஃப்ராக்ரன்ஸ், இந்த ஸ்மெல், சென்டட் பிளான்ஸ் சொல்லலாம். சென்டட் பிளான்ஸ், ஜாஸ்மின், ரோஸ், லெமன் கிராஸ், லாவெண்டர், இந்த மாதிரி உள்ள மனம் கொடுக்கிற செடி வகைகள் வந்து அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய மெல்லிய ஓசைகள் வந்து மனதில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தண்ணீர் அந்த நீர்வீழ்ச்சிகள் அப்படிப்பட்ட காரியங்களை முறைப்படி இதில் எல்லாமே என்னன்னா சயின்டிஃபிக்கா இதுக்கு வந்து டெஃபினிஷன் இருக்குது, சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபிள்ஸோடு இதை டெவலப் பண்ணணும். மற்ற கார்டன்ல வந்து எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா இது யாருக்கு தேவை, எங்க வைக்க வேண்டும், எந்த இடத்துல அது இருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் அதுல எக்ஸ்போஸ் ஆகணும், இதுக்கு எல்லாமே சயின்டிஃபிக்காட்டு அதுக்கு வந்து இது இருக்கு, ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அதனால அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணணும். கலர் முக்கியமானது. கலருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. கலர்னால அந்த இதை நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா மன அமைதி கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும். அதுபோல ஜெனரலா பார்த்தீங்கன்னா கிரீன் புல்வெளிகள், அதுபோல பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி உள்ள கான்செப்ட், அந்த மாதிரி உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த கார்டன்ல நமக்கு இருக்கணும். இது வந்து முக்கியம். நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தெரியாத செடிகள் இல்லை, நமக்கு தெரிந்த செடிகளே நான் சொல்லி அதில் கொடுக்க பாருங்க. லாவெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ரிலாக்ஸேஷனுக்கு அந்த செடி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், பொதுவாக நம்முடைய மைண்டை ஸ்மூத்தன் பண்ணக்கூடிய கேரக்டர் இந்த லாவெண்டருக்கு. அதனால லாவெண்டர் அந்த செடி அதிகமாக அதில் பயன்படுத்துவாங்க. ரோஸ், ஹைபிஸ்கஸ் ரோஸ் வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஹார்ட் ஹெல்த்துக்காக நம்ம பார்க்குற மெரிகோல்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹீலிங் இது இருக்கு. பேஷன் ஃப்ரூட் ஃப்ளவர்ஸ், ஸ்லீப், ஆங்ஸைட்டி, வீணான கவலைகள், தூங்க முடியாம இருக்க, தூக்கம் வராமல் இருக்க மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீணான எண்ணங்கள், கவலைகள் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பேஷன் ஃப்ரூட் ஃப்ளவர் வந்து ஒரு ரெமடி. அதனால இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படிப்பட்ட பேஷன்ஸ் இல்லைன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை இந்த ஃப்ளவர்ல எக்ஸ்போஸ் பண்ணும்போது, இந்த ஃப்ளவர் இருக்கிற பகுதியில அவர்களை வைத்திருக்கும் போது, அவர்கள் அந்த ஃப்ளவரை பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதனுக்கும் அந்த தாவரத்துக்கும் உள்ள மைண்ட், அந்த இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. இன்டராக்ஷன் சொல்லும்போது அது ஒரு தொடர்பு, நம்முடைய மனதுக்கும் அந்த ஃப்ளவருக்கும் உள்ள தொடர்பு, அதுல வந்து அந்த ஹீலிங் எஃபெக்ட் இருக்குது. சாதாரண சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து அது நமக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுமா. இப்படிப்பட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாம், இப்படிப்பட்ட செடிகள் எல்லாமே அதுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் பயன்படுத்தணும். இது மற்ற கார்டன்ல என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க, எல்லாரும் அங்கே போயிட்டு வருவாங்க. இது அப்படி இல்லை. ஒரு பகுதியில் யாருக்கு அது தேவையோ அதை முறைப்படி அந்த செடியை நடவு செய்து முறைப்படி அந்த நபரை அந்த இடத்துல வைத்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவர்களோடு உள்ள அந்த இன்டராக்ஷனால அவங்களோட மைண்ட் வழியாட்டு அந்த நம்முடைய பிசிக்கல் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த ஹீலிங் கார்டன் வந்து மற்ற கார்டன்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது. செடிகளை சொன்னீங்க, பல செடிகளுக்கு இந்த மருத்துவ குணம், அதாவது குணமளிக்கும் குணம் இருக்கிறத சொன்னீங்க. குறிப்பாக இந்த லாவெண்டர், ரோஸ், செம்பருத்தி போன்ற செடிகள் சொன்னீங்க. இது மாதிரி ரோஸ்மேரி, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இதோட எசென்ஷியல் ஆயில்ஸுக்கு ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதாக சொல்லி பல லட்சக்கணக்கில் சில மில்லி இந்த வாசனை திரவியங்கள் பல லட்சக்கணக்கில் விலை போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு செமினார் நான் அட்டென்ட் பண்ணி இருக்கிறேன், சென்னையில ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இந்த மருத்துவ குணம் எல்லாமே இந்த வாசனையில தான் இருக்குதா அல்லது அந்த செடிகளில் இருக்குதா, பூக்கள்ல இருக்குதா, அது தொடர்பான தகவல். மெயினா பாத்தீங்கன்னா ரெண்டு தான். ஒண்ணு அதனுடைய வாசனை, நீங்க சொன்ன மாதிரி சென்ட் இல்லைன்னா ஃப்ராக்ரன்ஸ். அந்த ஃப்ராக்ரன்ஸுக்கு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் இருக்கு, இல்லைன்னா ஹீலிங் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால அந்த 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 வாசனையை நுகர்கிறவர்கள் அந்த பர்டிகுலரா எதனால பாதிப்படைத்திருக்கிறார்களோ
அந்த மனநிலையில் இருக்கிறவள அந்த சென்ட் அந்த அந்த ஸ்மெல்லில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் நமக்கு வந்து ஒரு கியூரேட்டிவ் கொடுக்கு. அது மருந்து எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை, பிசிக்கலா அவங்க எதுவுமே சாப்பிட வேண்டியதில்லை. நீங்க சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா மெடிசினல் கிராப் கல்டிவேஷன், மெடிசினல் ஃபார்ம்ஸ், மெடிசினல் பிளான்டேஷன்ஸ், அது வந்து தனி கான்செப்ட். மூலிகை பயிர் தோட்டம் வச்சு அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மருந்தாக பயன்படுத்துகிறதுங்கிறது தனி கான்செப்ட். இந்த மூலிகை தோட்டங்கள் வந்து ஹீலிங் கார்டன் ஆக முடியாது. ஆனா ஹீலிங் கார்டன்ல இந்த மூலிகை தோட்டத்தினுடைய ஒரு பகுதி அங்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பயிர்கள் எல்லாம் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு காம்பனண்டா, ஒன் ஆஃப் த காம்பனண்டா அது இருக்கும். அது அப்படி இல்லை, அது வியாபார நோக்கோடு இல்லை என்று சொன்னால் அதற்கு அதனுடைய உபப்பொருட்கள், அதனுடைய எடுத்து அதனுடைய ஆயிலோ அந்த எக்ஸ்ட்ராக்டிவோ மருத்துவ பயன்பாடுகள்ல பயன்படுத்துறது. அந்த ஹீலிங் வேற, அந்த ஹீலிங் வேற. அது வந்து மருந்து கொடுத்து நம்ம உருவை பண்றது. இது மருந்துக்கு அப்பாற்பட்டு மனதோடு உள்ள சமாச்சாரத்துக்கு தான் இது நல்லா இருக்கும். நான் இதை எதற்காக அந்த கேள்வியை கேட்டேன்னா, அதாவது இப்போ மூங்கில் தோட்டங்கள் வந்து பல நாடுகள்ல வந்துடுச்சு. இந்தியால கூட ஒரு சில இடங்கள்ல அது முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. மூங்கில் தோட்டத்துல உள்ள போயாச்சுன்னா போயிட்டு ஒரு 1 hour இருந்துட்டு வந்தாச்சுன்னா அந்த இயற்கை சுவாச காற்று, அந்த காற்று வந்து நமக்கு நன்மை பயக்குது. அத மாதிரி கார்பன் வந்து அதுல வந்து இந்த நம்ம அட்மாஸ்பரிக் ஏர்ல உள்ள கார்பன் டிப்ளீட் பண்ணுது. ஸோ அந்த வகையில பல வகையில அது நமக்கு உதவிகரமாய் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. இதே போல நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து தனியா இது வந்து மருத்துவமனைகள், கல்லூரிகள் இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கிறது மட்டுமல்லாமல் பொது பார்க்ல எல்லாம் இருக்குது இல்லையா, ஒரு பப்ளிக் பார்க்ஸ், அந்த இடங்கள்ல கூட ஒரு பகுதியில இந்த மூலிகைகள் அதாவது இந்த குணமளிக்கும் செடிகள், அத மாதிரி இந்த மூங்கில்கள் போன்றவற்றை வைத்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அது தொடர்பான உங்கள் கருத்து. மூங்கிலை பொறுத்தவரையில நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. மூங்கில் அத பிளான்ட் கிங்டம்லயே அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பயிர் உண்டுன்னு சொன்னா அது மூங்கில் தான். அதனாலதான் அந்த மூங்கில வந்து இன்னைக்கு வாஸ்து பிளான்ட்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல வைக்க சொல்லுவாங்க. அதை வாங்கி பெட்ரூம்ல வைப்பாங்க. இப்ப சைனால இருந்து வரக்கூடிய வாஸ்து பிளான்ட்னு சொன்னாங்க இல்லையா, வாஸ்துன்னு சொன்னாதான் நம்ம மக்கள் அதை நம்புவாங்க, அதனால அதை வாங்குறாங்க. அது உண்மை என்னன்னு சொன்னா ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு இப்போ பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா வைக்கலாம், அந்த செடியை நீங்க வச்சுக்கலாம். ஸோ மூங்கில் தோட்டம்ங்கிறது வந்து நம்முடைய கார்டனிங்ல ஒரு பகுதி, ஒரு ஒன் ஆஃப் த காம்பனண்ட். இப்ப நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஈகோ பார்க்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் தோட்டம் பகுதி அதுல தனியா இருக்கும். ஸோ அந்த மூங்கில் தான் வைக்கலாம். அது பப்ளிக் கார்டன்ல அதை நம்ம வந்து அந்த காம்பனண்டா வச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்பெசிபிக்கா இந்த ஹீலிங் கார்டன்ங்கிறது வந்து நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்கு செய்யப்படுகிற ஒரு முயற்சி. இதுல பப்ளிக் வரலாமான்னு கேட்டா பப்ளிக் தோட்டத்துல வச்சா வரலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஹீலிங் கார்டன் வந்து ஃபர்ஸ்ட் முதல் முயற்சியா நம்மளுடைய மருத்துவ கல்லூரிகள்ல இத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதுபோல இருக்கிற எல்லா கார்டன்கள்லயும் நம்ம இந்த கான்செப்டை வந்து நம்ம வைக்கலாம். ஸோ அந்த இடத்துல போவதற்கும் தாராளமா போய் இருந்து மன அமைதியை தேடுவதற்கும் அது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய இந்த ஹீலிங் பவர் என்ன சொன்னீங்கன்னா மெயினா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தான். ஸ்ட்ரெஸ், பிபி, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதுக்குதான் இந்த ஹீலிங் தோட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சொல்ல போனா அநேகம் வியாதிகளுக்கு, நோய்களுக்கு அடிப்படையான காரணம் தான் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பிபி, இதெல்லாம் வர காரணமே இந்த காரியம் தான். ஸோ மன அமைதிங்கிறது, மன ரம்யமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலம் செய்ய முடியும். உங்களுடைய கருத்து நல்ல கருத்து. இருக்கிற எக்ஸிஸ்டிங் கார்டன்ல கூட பார்க்கிங் கூட நம்ம என்ன செய்யலாம், இது ஒரு காம்பனண்டாட்டு நம்ம அதை டெவலப் பண்ணக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதையும் கூட நம்ம அதை அந்த கண்ணோட்டத்திலும் இதை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிற கார்டன்கள் எல்லாத்துலேயுமே ஹீலிங் கார்டன்ங்கிறது ஒரு 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 கான்செப்டாக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், செடிகளை பற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து கலர், அது முக்கியமான ஒரு இது. 2 தான் அது அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய. ஒண்ணு நம்முடைய ஸ்மெல், இல்லைன்னு சொன்னா சென்ட் ஃப்ராக்ரன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா கலருக்கு இம்பாக்ட் இருக்கு. இப்போ கிரீன் கலர்னு சொல்லியாச்சுனாலே எல்லாருக்கும் மனசுக்கு ஒரு இது கொடுக்குறது. அது ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்துடும். நம்ம மைண்ட் வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தா கிரீனரி. எல்லோ பாத்தீங்கன்னா அது வந்து கிளாரிட்டி.
ப்ளூ பாத்தீங்கன்னா ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும். பிங்க் வந்து நமக்கு ஒரு ஜெனரலாவே அது ஒரு கம்பேஷன், அது வந்து நமக்கு ஒரு ஒரு ஹார்ட் மைண்ட்ல இருந்து ஒரு சாஃப்ட் மைண்ட் கொண்டு வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கலர்ல வந்து இருக்குது. ஸோ எந்த கலர் யாருக்கு தேவைங்கிறத வச்சு அந்த கார்டன்ல அதை ஸ்பெசிஃபிக்கா அந்த அந்த இடத்துல அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ யார் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களோ அவங்க எந்த ரொம்ப ஆங்ஸைட்டி உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்கறது மட்டும் இல்ல, அவரை வந்து என்னன்னா அந்த ப்ளூ கலர் அந்த இதுல எக்ஸ்போஸ் பண்ணணும். மேக்ஸிமம் டைம் அதில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது மைண்ட் வந்து அது கண்டிப்பா அந்த இன்டராக்ஷன் மூலமாக அவங்களுக்கு அந்த ஹீலிங் பவர் கிடைக்கும். ஸோ இதைத்தான் நம்ம அந்த ஹீலிங் கார்டனுடைய கான்செப்டை நம்ம கொண்டு வர்றோம். நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல கேள்விகள். ஏன்னா இதை வந்து நம்ம கேட்க கேட்க இல்லைன்னா இதை பற்றி பேச பேச அந்த கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து அதை சயின்டிபிக்கா கொண்டு போகணுங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கிறது. அரசாங்கம் நிறைய இடத்துல இப்போ எனக்கு கார்டன்ஸ் பார்க்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படிப்பட்ட கார்டன்ஸை வந்து நம்முடைய தேவையான இடங்களில சயின்டிபிக்கா போடலாம். இது நான் மாணவ பருவத்துல எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு கூட்டுவதற்கு ஒரு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் ஒரு ஹீலிங் கார்டன் போட்டு ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்டா போடணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கான்செப்டா இருந்தது. இன்றைக்கும் கூட அரசாங்கம் அதை கருத்தில் எடுத்து செய்ய வாய்ப்பு இருக்கு. ஈகோ பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பல இடங்கள்ல வச்சிருக்கிறோம். குறிப்பாக கன்னியாகுமரியில கூட ஈகோ பார்க் இருக்குது. அங்கே கூட நாம இத மாதிரி ஏதாச்சும், அதாவது இந்த மருத்துவ குணமளிக்கும் பயிர்களை கொஞ்சம் வச்சோம்னா அங்க வந்து போறவங்களுக்கு அது ஒரு ஒரு கூடுதலாக, இப்போ பல பொதுவாகவே தோட்டம் வந்து ஒரு மனதுக்கு இதமானவை, இதம் அளிக்கக்கூடியவை, நல்ல ஆற்றல் உள்ளவை, சோர்வை நீக்கக்கூடியவை, மன அழுத்தத்தை நீக்கக்கூடியவைங்கிறது பொதுவாக தோட்டத்திற்குள்ள குணாதிசயங்கள். அதுல வந்து நாம வந்து நீங்க சொன்ன மாதிரி பல இந்த அதாவது குணமளிக்கக்கூடிய பல செடிகள் இருக்கின்றன. அவற்றை ஒரு பகுதியில வைக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. குறிப்பாக மருத்துவமனைகள், அதே மாதிரி மனநோயாளிகள் இருக்கிற இடங்கள், அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு தனியான ஒரு பகுதியில கூட அதை வச்சு நாம இது பண்ணும்போது அந்த குணப்படுத்தும் திறன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நாம பார்க்ல வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த நம்ம ஈக்கோலாஜிக்கல் ஈக்கோ பார்க் அதெல்லாம் இருக்குது இல்லையா, கன்னியாகுமரி அதாவது சுற்றுலா தலங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஈகோ பார்க்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இடங்கள்ல கூட இதை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா பண்ணலாம். பொதுவா நம்ம இப்ப சொல்றது வந்து ஒரு செடி நடுறோம், அதை பார்க்கிறோம், இல்ல அந்த இடத்துல இருக்கிறங்கிற தவிர இதனுடைய பாத்தீங்கன்னா இதனுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம அந்த இடத்துல இருக்கிறது மூலம் மன அமைதி கிடைக்கும். இந்த கார்டனிங்ல நம்ம இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இன்வால்வ் பண்ணோம்னு சொன்னா உடல் நலம், மனநலம், உடல் நலம், அதுக்கப்புறம் உடல் செயல்பாடு, நம்ம ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு மேல என்ன சொன்னா ஒரு சமூகத்துல வந்து ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ஒற்றுமை வருவதற்கும் இது வந்து பயனுள்ளதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சோசியல் கான்செப்டா கூட இதை எடுத்துட முடியும். அதனால பப்ளிக் பார்க்ஸ்ல வந்து வெரி வெல் வி கேன் இன்ட்ரோடியூஸ் திஸ் கான்செப்ட். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இருக்கிற பப்ளிக் பார்க்ஸ், ஈகோ பார்க்ஸ் எல்லா இடங்களையும் கூட இந்த கான்செப்ட் நம்ம சயின்டிபிக்கா வந்து பண்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்றது நல்லது. எல்லாரும் பண்ணலாம். கூடுதல் தகவல் நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்டீங்கன்னா அதுல நான் தகவல் கொடுக்க. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ஹீலிங் கார்டன், அதாவது குணமளிக்கும் தோட்டம் என்பது தொடர்பான அரிய பல தகவல்களை நமக்கு வழங்கினார் முன்னாள் தோட்டக்கலை துணை இயக்குனர் திரு அசோக் மேக்ரின் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான சந்தேகங்களை கேட்டு கூடுதல் தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் கூடுதல் இயக்குனர் திரு இளங்கோவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். இது அருமையான ஒரு லீடு நோட்ஸ், அதாவது அஜெண்டா செட்டிங் சொல்லுவாங்க சார் இங்கிலீஷ்ல. சில பத்திரிகையாளர்கள் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சாங்கன்னா நாட்டை காப்பாற்றுறதுக்கான நிறைய முன்முயற்சிகளாக சில முன் உதாரணம் கொண்டு வருவாங்க. அந்த கான்செப்ட்ல சார் சொல்ற கான்செப்ட் உன்னதமான கான்செப்ட் தான். இது பார்த்தா நம்ம சமுதாயத்தில் எப்படி பரிமாணங்கள் இருக்குனாக்கா, ஏற்கனவே சில கொலை செய்து தீவிரவாதிகளாக அல்லது ஒரு கைது செய்யப்பட்டவங்க ஜெயில்கள் எல்லாம் வந்து வச்சு ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. ஆனா வந்து இந்த ஹீலிங் கிடையாது, பட் அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க. அது கூட they are also using for their own purpose. அது ஒரு just one way they wanted to make them agriculture. So agriculture can be used as ஒரு மூடு வந்து சேஞ்ச் கூடிய அருமையான ஒரு ஜாப் தான். அது ஒன்று டஃப்பா இருக்காங்க, ரவுடி இருக்காங்கன்னா become very soft ஆயிடுறாங்க. நிறைய இடங்களோட சினிமாவும் காமிச்சிருக்காங்க, படத்தை காமிச்சு பண்றதுலாம் கூட
சில நிகழ்ச்சிகள் வந்து நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து பயங்கர வேதனையா இருக்குங்க. மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல காற்று வந்தாலே, நல்ல ஒரு சுகாதார நிலையம் வந்து அவங்களுடைய இடம் மாற்றத்தினாலேயே அவங்க நல்லா வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நியூ கான்செப்ட் மாதிரி இருந்தாலும் சார்னு சொல்றது வந்து இதுல கொஞ்சம் நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஈகோ பார்க்னு ஏற்கனவே என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்து கார்பரேஷன் பார்க்ஸ் அது எங்கெல்லாம் போறோம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆக்குபென்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த அன்ஆதரைஸ் ஆக்குபென்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காண்டி எடுத்துட்டு அங்க வந்து மேக் இட். நம்ம இந்த பேம்பு கேஸ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் திருப்பூர்ல வேணாங்க சார், ஹை டெம்பரேச்சர் ஜோன்ல வெரி எசென்ஷியல் வே ஆஃப் மேக்கிங் த என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ல வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த பொல்யூஷன் வந்து குறைக்கிறதுக்கும் வந்து ஒரு இதா இருக்கு. ஸோ ஹெல்த் இஸ் நீட் ஃபார் எவரிபடி தான், நோ டவுட் அபவுட். ஹாஸ்பிட்டல் சேர்க்கறது என்னன்னா சில இம்பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் இருக்கலாம். என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்கா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் பேட்டர்ன் வேண்டி இருக்காங்க, கண்டிப்பா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் வேண்டி இருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் டிசைன் டு பி மேட் அஸ் எ ப்ரொஃபஷனல் டிசைன் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்பதான் வந்து அந்த இது பண்ணுவாங்க. இதோட முக்கியமான கோயில்கள் இருப்பாங்க, எல்லா சர்ச்சஸ் கோயில்கள் எல்லாத்துலயுமே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஸோ தட் ஆல்சோ கேன் பி யூஸ்ட் ஃபார் சம் சார்ட் ஆஃப் வே ஆஃப் மேக்கிங் தம் டு ஹேவ் அவேர்னஸ். அது எப்படின்னா இந்த மாதிரி செய்யலாங்கிறது நிறைய தெரியாம இருக்கு. பாதி பாண்டிச்சேரியில கூட அந்த அருமையா அரவிந்த் ஆசன் வச்சிருக்காங்க சார், வெரி குட் தெரப்பி எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க நிறைய கோர்ஸ் இருக்கு, அரோமா தெரப்பி பெரிய ஃபீல்டு சார், இட்ஸ் வெரி சயின்டிபிக் ஃபீல்டு ஃபார் இன்க்ரீசிங் த caliber of the people also. So நம்ம in one form of other வந்து even music also is a medicineங்கறாங்க. வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கான்செப்ட் 70 கான்செப்ட் வந்துச்சு இன்னைக்கு இந்தியாவில். அப்போ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய இதுல இது வந்து இப்போ லேட்டஸ்டா கலர் தெரப்பி மட்டும் இல்லாமல் இந்த அரோமா தெரப்பி தவிர வந்து கிராப்பிங் ப்ரோக்ராம் என்னன்னா ரீஜனல் மாறிட்டு இருக்கு. அதான் பெரிய நேஷனல் ரிஸ்க் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி கிராப் வந்து ஒரு ஊர் வரதில்லை. அதனால அது டிஸ்ட்ரிக்ட் வைஸா வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை த டிசைன். அதே மாதிரி இப்போ கன்னியாகுமரி வந்து நல்லா ஒரு 1700 மணிக்கு மழை பெய்யும், ஜம்முன்னு வரக்கூடிய பயிர்கள் இருக்கும். ஆனா மற்ற ஊருக்கு அப்படி வராது. அப்போ வந்து ஜாஸ்மின் கிராப் பார்த்தா ஒரு 4:30 மணிக்கு ஃப்ளவரிங் ஓப்பன் ஆச்சுனாக்கா அவ்வளவு அருமையா ஃப்ராக்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். 1 hour 2 hours கழிச்சு கூட அதுல ஃப்ராக்ரன்ஸ் வந்து கம்மியா சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில. அது வந்து அந்த ஜாஸ்மின் காய் தயார் பண்றவங்க 3 மணிக்கு போயிடுவாங்க சார், டார்ச் வச்சுட்டு வேலை செய்ய பிள்ளைங்களா பாம்பு பார்த்து 1000 ஏக்கர் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃபேக்டரி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி சில கிராப் ப்ரோக்ராம் இருக்கவங்களா கஷ்டப்படுற மாதிரி இங்க வந்து சார் சில மாதிரி செலக்ட் வைக்கிற போது சில ஸ்பெசிபிக் ஏரியா எவ்வளவு டிசைன் வேணும், எவ்வளவு பேஷண்ட் அனுப்பலாம், இந்த மாதிரி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம வந்து மேக் அஸ் டிஸ்கஷன் வித் எக்ஸ்பர்ட்ஸ். இதெல்லாம் ஒரு இட் இஸ் டோட்டல் டாஸ்க் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா வந்து பேஷண்ட்ஸுங்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு மென்டல் இல்னஸ் கம்ஸ் டு வேரியஸ் ரீசன்ஸ் தான். ஆங்ஸைட்டி மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு மன பிறழ்வு இருக்குது, 70 வகையான மனநோய்கள் இருக்கு. போறவங்களே பேசியிருக்காங்க சார்லாம் கூட. ஸோ அது வந்து ஐசோலேஷன் பண்ணாலே பாதி ஜெயிச்சிருவாங்க பாதி பேர். ஆனால் இந்த பேம்பு இருக்கு பாருங்க சார், இட்ஸ் வெரி குட் கிராப் ஃபார் மேக்கிங் எவரிபடி டு பி வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் ரிடக்ஷன். கூலா இருக்க கிளைமேட்ல ஒரு பேம்பு ஹவுஸ் உள்ள உட்காந்தா வாமா இருக்கு சார். பேம்பு ஹவுஸ் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் உடன் பிளாங்க்ஸ் மாதிரி அந்த பலகைகளை தயார் பண்ண ஒரு ரூம் தான். இப்போ வந்து ட்ரீ டாப் ஹவுஸ் சொல்றாங்க, அது கூட ஒரு நிறைய பண்ணாங்க. அது காலத்து பிரிட்டிஷ் வந்தபோது நிறைய மரங்களை வெட்டி அவங்க எதாவது பண்ணாங்க, நிறைய எஸ்டேட் கூட அதான் இருக்கும். அவங்களுடைய இதில் போனா அந்த செப்பரேட் பிளேஸ் they live in a very happy way. So they utilize the bamboo very fantastic. Even in many countries many star hotel பயன்படுத்துறாங்க. ஸோ பேம்பு கிராப் மட்டுமே உள்ள ஸ்பெஷல் கேரக்டர் உள்ளதுனால அது வந்து ஒரு பிரிடாமினன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நம்மளுடைய புத்தர் கூட வந்து இந்த பேம்பு கிராப் தான் ஒரு ஞானம் வந்து சொல்றாங்க சில பேர். ஸோ தே ஆல்சோ கால் இட் அஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரீ ஃபார் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறாங்க. அது என்ன ஃபாஸ்டா க்ரோயிங் இருக்கனால இட் ஹஸ் காட் வெரைட்டிஸ் ஆஃப் அமேபிள் ஃபீச்சர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் அஸ் அட்ராக்ஷன் ஃபார் இந்த டோப்பியம்பாங்க, ஸ்டாண்டர்ட்பாங்க, எல்லாத்துக்கும் அது அமேபிளா இருக்கிறதுனால we can use it in very big way also. கிராப்புங்க அதுல வந்து ஒரு கலர் அதுலேயே வந்து நிறைய ஸ்டெம்லி கலர்லாம் இருக்கு. சார் சொன்ன கலர் தெரப்பிக்கு வந்து எல்லோ கலர்ல அந்த சைனீஸ் காரங்க வந்து லக்கி பண்ணிட்டு அது 1000 ரூபாய்க்கு சில பிளான்ஸ்லாம், நல்ல பிளான்ஸ் கொஞ்சம் தான் போதும். அது ஜஸ்ட் ஹார்ட் கிடைக்கும் தான், நிறைய பேர் தெரியாது, டெக்னிக்கல் தெரியாது. அதுதான் அந்த வேஸ்ட்ல வந்து நிறைய வளர்க்கலாம் ஈஸியா. அந்த ப்ராபகேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரியான சில காரணம் இருந்தாக்கா நம்ம மேசையா கொடுக்கலாம். அது மாதிரி யாருக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நம்ம ஐடென்டிஃபை த பேக்கேஜஸ் ரிலவென்ட் டு த டிஸ்ட்ரிக்ட் ஆர் த ஸ்டேட் ஆர் த ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னொன்று கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய பணம் இருக்கு, பணம் பஞ்சம் கிடையாது மட்டும். ஏன்னா பார்த்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஸ்டார் ஒர்க் ஆகி போச்சுங்க, எங்கேயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்மாலா இல்லை. இப்போ ஸோ லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் பம்ப்ட் இன் பை த கவர்மெண்ட் மிஷனரி ஃபார் இம்ப்ரூவிங் த பேஷண்ட் ஹெல்த் அண்ட் எவ்ரிதிங். பெட் அண்ட் இம்ப்ரூவ் இருக்கு. ஸோ ஒரு 10 வருஷம் பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல் போனால் இப்போ பிரம்மாண்டமா இருக்கு எல்லாமே. அதனால we have to introduce this very good concept sir. I appreciate your sir's imagination and innovation about this concept sir. Thank you very much sir. நல்லா இருந்துச்சு. we are meant to கவர் பண்ணலாம் நிறைய டீப்பா இன்னும் நிறைய 4 லெவலில் டிஸ்கஸ் பண்ணி we can make it a successful venture sir. அதுல தான் நம்ம தான் எடுக்க முடியும். only Horticulture man only decide the pioneering route for this package to be practiced by the government. இது செப்பரேட் மெஷினரி இருக்கலாம். ஏன்னா இந்த எம்பவர்மெண்ட் இது இட்ஸ் நாட் ஆனரி ஜாப் லைக் டிபார்ட்மெண்ட்ல போய் ஸ்கீம் கொடுக்குற வேலை கிடையாது. இட் இஸ் டோட்டல் எம்பவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் பப்ளிக் அண்ட் சொசைட்டி அண்ட் இட் இஸ் லாங் ரன்ல நல்ல ப்ராஃபிட் கூடிய ஒரு டெக்னாலஜி. இப்போ வந்து ஜெர்மன்ல இருந்து வராங்க சார். People are coming for taking treatment in German, from German to our KG hospital Coimbatore. They call it medical tourism. Medical tourism-ங்கறாங்க. So இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய வந்து மிங்கிள் ஆகுது. சயின்ஸ் சார் இங்க அக்ரோ டூரிசம் வந்து கான்செப்ட். அப்ப இந்த மாதிரி வந்தா there is a possibility of making the foreign revenue also to come to our country with the foreign exchange also by the horticulture innovation methods also. Okay, thank you very much sir. நல்லா இருந்துச்சு டாபிக். Okay sir. Thank you for your compliment sir. Thank you டாக்டர் இளங்கோவன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய அருமையான தகவல்களுக்கு மிக்க நன்றி.
அடுத்ததாக திரு பொன்ராஜ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். என்னன்னா கார்டனிங்க நமக்கு ஏஜ் ஆக ஆக இந்த குஷன் சிங்னு ஒருத்தர் இருந்தார் இல்லஸ்ட்ரேட் வீக்லியில எடிட்டரா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இட் வாஸ் சம் 20-30 இயர்ஸ் பேக். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம கார்டனிங் ஏஜ் ஆக ஆக நம்ம எந்த ஒரியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கார்டனிங் கிரீனரி இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ட்டு அவர் சொன்னார். தட்ஸ் வெரி வெரி உண்மையிலே அப்படிதான். ஏன்னா நானும் இப்போ கொஞ்சம் கார்டனிங் தான் பண்ணுறேங்க. ஏஜ் ஆக ஆக நம்ம மரம் வளர்க்க செடி வளர்க்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஆனால் நமக்கு ஃபுல் டைம் பக்கத்தில் எல்லாம் நல்லா தூரம் போய் செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு டிஃபிகல்ட்டிங்க சென்னையில் இருந்தால் கூட. அப்புறம் அரோமா தெராப்பின்னு பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் அந்த செடிகள் அதுக்கு அரோமா தெராப்பி இப்போ போறீங்க கார்டனுக்குள்ள போறீங்கன்னு வைங்க, ஒரு மனங்கள் வரும்போதே நல்ல மனங்கள், அப்கோர்ஸ் நல்ல மனங்கள் இருந்தால் அது நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது மனசுக்கு, நிம்மதி ஆகா அப்படின்ட்டு. அது தனியாக ஒரு சயின்ஸே இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் ஆல்சோ இஸ் கோயிங் ஆன் அந்த மாதிரி அரோமா தெரப்பி. அதுவும் கூட நமக்கு பார்க்குறது. அப்புறம் கலராக பார்க்குறது நமக்கு உண்மையில தான் ரொம்ப ரொம்ப இதாக தான் இருக்கு. இதை கொஞ்சம் பண்ணணும். வேற என்ன சொன்னால், நம்ம ஒரு இந்த காஃபி ஷவர்ஸ் தெரியுமா, கேட்டுப்பீங்க நீங்கள். ப்ராபப்லி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அந்த சைடு மேல்புறம் அந்த சைடு இருக்கான்னு தெரியல, காஃபி எஸ்டேட்டு. நீங்கள் மார்ச் மாதம் போனீங்கன்னா அந்த காஃபி ஷவர்ஸுக்கு உண்மையிலே ஐ வாண்ட் டு டெல் திஸ், அங்கே போனீங்கன்னா அந்த பூவெல்லாம் பூத்து, காஃபி செடியோட பூவெல்லாம் பூத்துன்னா உண்மையிலே நம்மளால அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ பூ, ஒரு மனம், மல்லிகை பூ கூட தோத்துரும் அந்த மாதிரி இருக்கும் காஃபி ஷவர்ஸ், அந்த ஃப்ளவர்ஸ். அந்த மாதிரி நிறைய நம்ம செடிகள் வளர்க்கணும். இருக்கிற மரத்தெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸ்பேன்ஷன், ரோடு எக்ஸ்பேன்ஷன் அது இதுன்ட்டு ரீப்ளேஸ் பண்ண மாட்டேங்கிறான். கிராமத்துலேயும் இன்னும் அவேர்னஸ் வரல. ஆனால் சில கிராமத்தில் கொஞ்சம் செடிகள்லாம் வளர்க்குறாங்க. உதாரணமாக இந்த செம்பருத்தி எல்லாம் ரொம்ப நல்லா வளருது. எங்கள் கடலும் வச்சுருக்கோம். சும்மா குச்சி வச்சு அது வாழ வந்துக்கிட்டு இருக்குது. அவள் கொஞ்சம் பிடிக்கிற வரைக்கும் இருந்தால் போதும். இன்னும் கூட நிறைய பண்ணணும். அப்கோர்ஸ். தேங்க்யூ டாக்டர் மேக்ரின். தேங்க்யூ ஜோபாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய மேலான தகவல்களுக்கும் மிக்க நன்றி. தினகர் பாபு ஏதோ சொல்ல வந்தீங்க? நிகழ்ச்சி நல்லா இருந்தது சார். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ஓகே, அசோக் மேக்ரின் கொஞ்சம் அந்த நட்சல சுருக்கமா சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சி. ஹீலிங் கார்டன், குணமளிக்கும் தோட்டம் என்பது ஒரு பலரும் சிந்திக்காத, அறிந்தராத ஒரு நல்ல தகவல். நான் முந்தைய காணல் நிகழ்ச்சி மூலம் திரு மேக்ரின் அவர்களை தொடர்பு கொள்ளும் போது இந்த கான்செப்ட் தொடர்பான தகவல்கள் பரிமாறப்பட்டன. ஸோ அப்பவே நினைச்சோம் இந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து இது தொடர்பான தகவல்களை நாம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அந்த வகையில தான் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அருமையான தகவல்கள் நிறைய தெரிய வந்துள்ளது. இது ஏற்கனவே நாம ஒரு சிலது பிரின்சிபலா நாம ஓரளவுக்கு சிலதெல்லாம் அக்செப்ட் பண்றோம். அதாவது இந்த இயற்கையாகவே தோட்டத்துல நாம போய் உட்கார்ந்து இருந்தோம்னா மன மகிழ்ச்சி அடைகிறோம். ஏஸ்தட்டிக் வேல்யூ இருக்குது. அருமையான ஒரு நல்ல சிந்தனை. இப்போ நிறைய கவிஞர்கள் எல்லாம் இந்த தோட்டங்கள்ல இருந்து கவிதை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாடகர்கள் இந்த பறவைகள், சின்ன சின்ன பறவைகள் ஒலியோட கேட்டு அதுல இருந்து பாட்டு பாடுறது உண்டு அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அத மாதிரி நாம இந்த பேங்க் அல்லது ஆபீஸ்களுக்கு போயிட்டு வர்ற எம்ப்ளாயீஸ் ஈவினிங் ஆயாச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கங்கள்ல முன்னாடி எல்லாம் பார்க்குகள் இருக்கும். அந்த முனிசிபல் பார்க்ஸ்ல போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இளைப்பாரி ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல மனநிலைக்கு மனதை கொண்டு வந்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறது ஒரு வழக்கம். சோ இவ்வாறு பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் குணமளிக்கும் தோட்டம் அப்படிங்கிறது ஒரு அருமையான கான்செப்ட், அருமையான தகவல். இந்த நிறைய பேர் இதை சிந்திச்சிருக்க மாட்டாங்க. இந்த தகவலை நமக்கு வழங்கின திரு மேக்ரின் சார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நமது திரு கந்தசாமி கேட்ட மாதிரி இந்த குணமளிக்கும் தோட்டம் தொடர்பான தகவல்களை ஒரு சுருக்கமாக அனைவரும் பயன்பெற வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேக்ரின் சார் ப்ளீஸ். ஓகே, மறுபடியும் அந்த சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, நம்ம கார்டன் நீங்க சொல்றது மாதிரி பார்க்கு, நம்ம இருக்கிற நல்ல இயற்கை சூழ்நிலை நிறைந்த பகுதிகள், அதுக்கு போறதெல்லாம் நம்ம வழக்கமா வச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு டூர் போறதனுடைய அடிப்படையே பாத்தீங்கன்னா அதனுடைய இயற்கை எங்க அதிகமா இருக்குதோ அங்க போவோம். மலை தோட்டங்கள், மலைகளுக்கு போவோம்.
ஏற்காடு, ஊட்டி எல்லாம் போவோம். இது நமக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், மனுஷனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அது வந்து தவிர்க்க முடியாத உண்மை. இதனுடைய அடிப்படையில மனிதனுக்கு எதை மகிழ்ச்சி கொடுக்குது, யாருக்கு எது வேணும், எப்படி அதை அவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணணுங்கிறத ஒரு கான்செப்ட் பேசிஸ்ல பண்றது அந்த ஹீலிங் தோட்டம். இதுக்கு வேற பெயர்கள் சொல்றாங்க, வெல்னஸ் தோட்டம் சொல்றாங்க, ஆரோக்கியம் கொடுக்கிற தோட்டம் சொல்லிட்டு. அப்புறம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரபெட்டிக் கார்டன், சிகிச்சை அளிக்கிறது. அதுலதான் என்ன சொன்ன அரோமா தெரபி, கலர் தெரபி, இதெல்லாம் அதனுடைய காம்பனன்ட்ஸ் தான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் கார்டன் சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாட்டு வந்து 2 கோட்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. இந்த ஹீலிங் கார்டனுக்கு 2 கோட்பாடுகள் உண்டு. அந்த கோட்பாடுகள் சொல்லும்போது அட்டென்ஷன் ரெஸ்டோரேஷன் தெரபி, இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்டோரேஷன் தியரி, கவன மீட்பு கோட்பாடு, இன்னொன்று வந்து மன அழுத்த மீட்பு கோட்பாடு. பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நமக்கு, நான் டிபார்ட்மெண்ட்ல இருப்ப கூட அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த மன அழுத்தம் அதிகமா இருக்குது, அவங்களுடைய ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த ஒரு எஸ்பி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மன அழுத்தத்தை மீட்டு கொண்டு வர்றதுக்கும் நம்மளுடைய ஹெல்த் பாத்தீங்கன்னா மைண்டை வச்சுதான் இருக்குது, பாடி. ஸோ அந்த பாடி வந்து 2வது மீட்டு கொண்டு வர்றதுக்காக இதை முறைப்படி சயின்டிபிக்கா செய்யறது தான், அந்த முயற்சி தான் இந்த ஹீலிங் சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து இது யாருக்கெல்லாம் இப்ப நம்ம சொல்ல போனா, நான் ஏற்கனவே குறிப்பா ஒரு இடம் சொன்னேன், மருத்துவ கல்லூரிகளிலோ மருத்துவமனைகளிலோ இல்லைன்னு சொன்னா இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை ட்ரீட் பண்ணக்கூடிய இடத்துலயோ இந்த கார்டனை நம்ம அமைக்கலாம் சொல்லிட்டு இன்னொரு கருத்து பரிமாறப்பட்டது. இருக்கிற கார்டன்லயே நம்ம அந்த சூழ்நிலையை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள காரணம் 2 நல்லதுதான். பப்ளிக்ல யார் வேணாலும் என்ஜாய் பண்ற மாதிரி அது பண்ணலாம். இது வந்து ஸ்பெசிபிக்கா ட்ரீட்மெண்ட் பேசிஸ்ல கொடுக்கும்போது, இப்போ ஒரு சார் சொன்னாங்க, இந்த காஃபி ஃப்ளவர் வரும்போது அதோடைய ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ், அந்த இடங்கள்ல இப்போ போகும்போது அந்த ஸ்பைசஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்த வாசனைகள் கலந்த காற்றுகளை சுவாசிக்கும் போது, நான் வந்து எனக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தோடு பணிபுரியும் போதெல்லாம் என்ன செய்வேன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல மேல போய் அந்த எஸ்டேட்ல 1 or 2 days தங்குவேன். தங்கின பாருங்க அவ்வளவு மனசுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் சயின்டிபிக்கா எவ்வளவு நேரம் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், என்ன கலர்ல எக்ஸ்போஸ் பண்ணணும், எந்த பேஷண்ட்டுக்கு எந்த அரோமா கொடுக்கணும், எந்த அரோமா கொடுக்கணும், அது எவ்வளவு நேரம் அவங்க இருக்கணும், இதெல்லாம் சயின்டிபிக்கா பண்ணும் பொழுது அது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடுது. ஸோ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அது சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கும் அந்த பேஷண்டோட பேரண்ட்ஸுக்கும் அது வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கு. அதனால இந்த கான்செப்டை நம்ம சொன்னோம். அதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்கோம்னா, அரசுக்கு இதை வந்து ஒரு முன்மொழிவாக வைக்கிறோம். எல்லா மெடிக்கல் காலேஜ் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 77 மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 மெடிக்கல் காலேஜ்ல இதை ஒரு முதற்கட்ட முயற்சியா செய்து பார்த்தாங்கன்னா அதனுடைய பரணி அடிப்படையில் மற்ற இடங்கள்ல செய்யலாம். எனவே இந்த கருத்தினை நான் பதிவு செய்யல மகிழ்ச்சி அடைகிறேன். சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒரே நாள்ல சொல்லக்கூடிய கான்செப்ட் அல்ல. இருந்தாலும் இந்த கான்செப்டை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா மனிதனுக்கும் தாவரங்களுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன்ங்கிறது வந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி இந்த கார்டன்ஸை நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நன்றி நன்றி. கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு அசோக் மேக்ரின் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் அவங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போயிருக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஒரு டிஷ்யூ கல்ச்சர் யூனிட் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அருமையாக அற்புதமாக அனைத்து பணிகளும் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக செஞ்சுட்டு வர்றாங்க. அவர்களுடைய தகவல்கள் நமக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கியமைக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றி. குறிப்பாக டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும் திரு பொன்ராஜ் அவர்களுக்கும் திரு கந்தசாமி சார் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.